இல்லை நீங்கள் மாநகராட்சி இந்த மண்டலங்களில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பணி நிரந்தரம் கேட்குறீங்களா இல்லை தமிழ்நாடு முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்கள் அனைவருமே பணி நிரந்தரம் செய்யணும், அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி வழங்கணும், அவர்களுக்கான மகப்பேறு விடுப்பை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கான கோரிக்கையா, இந்த மாநகராட்சி இந்த 3 மண்டலங்கள் சொல்றீங்க அந்த 3 மண்டலங்களுக்கான கோரிக்கையா? எங்க 3 மண்டலத்துக்கான கோரிக்கை உள்ளிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அத்தனை தூய்மை பணியாளர்களையும் மட்டுமல்லாது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், பல்நோக்கு மருத்துவமனை ஊழியர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள், நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்கள், கோஆப்டெக்ஸ், என்னென்ன துறை தமிழ்நாட்டில் அத்தனை இருக்கோ நீங்க சொன்ன வாக்குறுதிப்படி நிறைவேற்ற தயவு செஞ்சு நிறைவேற்றுங்க. நான் எங்களுக்கு மட்டும் போராட்டம் பண்ணல, தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே உங்க 5 வருஷம் தேர்தல் வாக்குறுதிப்படி நிறைவேற்றுங்களேன். நான் எங்களுக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் எவ்வளவு பேர் 23 வருஷம் எல்லா துறையிலும் இருக்காங்க, தயவு செஞ்சு எல்லாரையும் பணியந்திரப்படுத்துங்க உங்க தேர்தல் வாக்குறுதிப்படி. நாங்க மட்டும் நல்லா இருக்கணும் எங்களோட கோரிக்கை கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்க விரும்புறோம். இல்ல நான் கேட்கறது என்ன பாரதி சார், தமிழ்நாடு இந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல பல்வேறு துறைகளிலும் இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கும் இந்த கோரிக்கைகள் பல துறைகளுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, மருத்துவமனையில தூய்மை பணியாளர் இருக்காங்க, மருத்துவமனையில தூய்மை பணியாளர் அவர்களுக்கும் மாநகராட்சி தூய்மை பணியாளருக்குமான ஊதிய முரண்பாடுகள் இருக்குதா, சலுகைகள்ல முரண்பாடு இருக்காது? அதுவும் நிச்சயமா நிச்சயமா. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நாங்க சொல்றோம், இப்ப சென்னை மாநகராட்சி 760 ரூபாய் சம்பளம், தூத்துக்குடி மாநகராட்சியில் அவர்லேண்ட் ஒரு கான்ட்ராக்ட், அங்க போனீங்கன்னா 440 ரூபாய் தான் சம்பளம். மாநகராட்சினா ஒண்ணுதான், நகராட்சினா ஒண்ணுதான், பேரூராட்சினா ஒண்ணுதான், ஊராட்சினா ஒண்ணுதான், ஆனா சம்பளம் வேற வேற, சம்பளம் வேற வேற, ஒரே மாதிரி நடத்தப்படுறது இல்ல. இத்தனைக்கும் கான்ட்ராக்ட்னு போயிட்டா இன்னும் கொத்தடிமை. அரசாங்கம் நிர்ணயம் பண்ற சம்பளம் எந்த சம்பளத்தையும் தரமாட்டான். அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சா வேலையை முடிஞ்சு போச்சு. நாங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தனியார் மையத்தையும் ஒப்பந்த மையத்தை ரத்து பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். இங்க வந்து ராம்கேர் பேசர் கான்ட்ராக்ட் இருக்கு, அந்த கான்ட்ராக்ட்லாம் ரத்து பண்ணி அவங்க கார்பரேஷன் கீழே வேலை கொடுங்கன்றது எங்க கோரிக்கையில ஒண்ணு. இப்போதைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து மாநகராட்சி ஊழியர்களாக அந்த கான்ட்ராக்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க கூடுதலாக இந்த பணி நிரந்தரமும் இந்த ஊதிய உயர்வு கோரிக்கைக்காக தான் இப்போ போராடிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? கான்ட்ராக்ட் எங்களை யாரும் ரத்து பண்ணல. 5வது மண்டலம் 6வது மண்டலம் கான்ட்ராக்ட் போனதுதான். ஏற்கனவே 1 மண்டலம் 4-8 மட்டும் தான் எங்களை வேலையை திருப்பி சேர்த்திருக்காங்க. நாங்க ஏற்கனவே அந்த பார்த்த மண்டலத்தை இப்ப நாங்க வேலை பார்க்கல, நாங்க வந்துட்டோம். நான் திருப்பி மாநகராட்சியில் எங்களை எடுத்துட்டாங்கன்றது மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஆனால் எங்க பணி நிரந்தர கோரிக்கை, மகப்பேறு விடுப்பு, வார விடுப்பு, சென்னை முழுக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்கக்கூடிய ஒப்பந்த மையத்தை ரத்து செய்வது, அரசாணையின் 62 படி சம்பளம் வழங்குவது, மகப்பேறு விடுப்பு, வார விடுப்பு, தேசிய விடுப்பு, பண்டிகை விடுப்பு, அத்தனை கோரிக்கைகளும் கழிப்பறை வசதி, ஓய்வு உட்பட எல்லாமே பெண்டிங்ல தான். ஓகே, இப்போதைக்கு இந்த புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள சூழ்நிலையில் வந்து உங்கள் அதிகாரிகள், மாநகராட்சி ஆணையர் மற்றும் அமைச்சர் இவர்களோடு பேச்சுவார்த்தை நீங்கள் வந்து நிறைவு செய்ய முடியாமல் இருப்பதற்கு அந்த முட்டுக்கட்டைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நேராக சிஎம் தான் பார்த்து நாங்கள் கோரிக்கை பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கூறுவதால் தான் இந்த ஒரு சிறிய கேப் விழுந்துட்டு அப்படின்னு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுது. நேரா முதலமைச்சர் பார்த்தா பேசணும். முக்கியமா பார்க்கல, குப்பை அள்ளுறவங்க தானே பாக்குறாங்க, குப்பை அள்ளுறவங்க பார்க்கலாங்க. இந்த சங்கம் வந்து குப்பை அள்ளுறவங்களுக்கு உண்டான சங்கம்னு பாக்குறாங்க, இவங்க எல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சங்கம் தான் பாக்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கல, அதனால தான் முதலமைச்சர் இப்ப வரைக்கும் பார்க்காம இருக்காங்க. நாங்க ஒன்னே ஒண்ணுதான் சொல்றோம், எங்களுக்கு கொடுக்க காசு இல்ல, கஜானால மத்ததுல பணம் இல்லைன்னு சொல்றீங்க. சட்டசபையில வந்து இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏ லீமா ரோஸ் இருக்காங்க, 1050 கோடி சொத்து காட்டுறாங்க, 6000 கோடி குடும்ப சொத்து காட்டுறாங்க. அவங்களுக்கு இலவசமா காரு, எரிபொருளுக்கு 75,000, அவங்க உதவியாளருக்கு 25,000, எம்எல்ஏ உதவியாளருக்கு 25,000 உங்களால சொல்ல முடியுதுல. ஒரு முதல் வருமானம் 25,000, அதை நாங்க வரவேற்கிறோம். ஏன் எங்க தூய்மை பணியாளருக்கு 10-20 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு அடிப்படை சம்பளம் 25,000 இருக்கக்கூடாது? இதான் எங்க கேள்வி. அவங்களுக்கு காசு இருக்கு, எங்களுக்கு காசு இல்லையா? அவங்கள சந்திப்பதற்குலாம் மனசு இருக்கு, சினிமாக்காரங்க மத்தவங்க பணக்காரர்களை சந்திப்பது மனசு இருக்கு, எங்களை பாக்குறது மனசு இல்லையா? இப்போது பெரிய நிறுவனம் பார்க்கணும், கார்பரேட் நிறுவனம் பார்க்கணும், முதலமைச்சர் உடனே நேரம் ஒதுக்கி பார்க்க வச்சிருவாங்க. நாங்க யாரு? இப்போ முதலமைச்சர் நேரில் உங்களை சந்தித்தால் வந்து இந்த பிரச்சனையை தீர்ந்து விடும். இப்போதைக்கு தூய்மை பணியாளர்களுக்கான அந்த ஊதியம், மாத ஊதியமா அல்லது தினக்கூலி, அந்த எவ்வளவு வழங்குறாங்க, நீங்க எவ்வளவு உயர்த்தி வழங்கணும்னு சொல்றீங்க சார்? சார் 760 ரூபாய் சம்பளம், 832 ரூபாய் இப்ப கலெக்டர் சென்னை மாவட்ட ஆட்சியர் நிர்ணயம் பண்ணிருக்காரு. கொஞ்சம் கௌரவமா நிர்ணயம் பண்ணிருக்காரு. அந்த மாவட்ட ஆட்சியருக்கு எங்க சங்க சார்பா பாராட்டுகள், வாழ்த்துக்கள். 832 ரூபாய் கொடுங்க, 70 ரூபாய் கேப் ஃபில் அப் பண்ணுங்க. உணவு படி ஃபிக்ஸ் பண்ணது இப்போவா? இந்த கடந்த போன மாசம் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ ஜூலை மாசம் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரி, ஆமா. இப்போ அப்ப வழங்கிடுவாங்களா? இந்த ஆட்சி வந்த பிறகு ஃபிக்ஸ் பண்ண காசு சார் அது. சரி, இப்போ வழங்குவதில் என்ன சிக்கல் இருக்குங்கறீங்க?
வழங்க மாட்டோம்னு நிக்கிறாங்களே. ஓ வழங்க மாட்டோம்னு நிக்கிறாங்க. இல்ல யாரு? இல்ல மாவட்ட ஆட்சியர் ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. செக்ரட்டரி மாவட்ட ஆட்சியர் ஃபிக்ஸ் பண்ணதா அந்த செயலாளரும் ஆணையரும் அதை வந்து அதை அமல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நிதி இல்லை என்ற காரணத்தை சொல்றாங்க. அதையும் சேர்த்தா சொல்றாங்க. அதையும் சேர்த்தா சொல்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு மாவட்ட ஆட்சியர் சென்னையில இந்த காசு இருந்தாதான் ஸ்வீப்பர் வாழ முடியும்னு முடிவெடுத்திருக்காங்க. சரி, என்ன அவ்வளவு சார், என்னென்ன துறைக்கோ காசு ஒதுக்குறாங்க. எம்எல்ஏக்கெல்லாம் தேவையில்லாம 75,000 கொடுக்குறேன்றாங்க. சாதாரண தூய்மை பணி குப்பையில் மாஸ்க் கிளவுஸ் இல்லாம மிருகங்கள் மனிதர்களுடைய கழிவுகள்ல இருந்து எல்லாத்தையும் கையில வச்சு நோயை வாங்கி 50 வயசுக்குள்ள செத்து போறாங்க. மக்களை காப்பாத்துற இவங்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சிட போறாங்க? என்ன நாட்டுல இந்த நாட்டுல பெரிய நஷ்டம் வந்து எல்லாரும் பஞ்சத்துல விழுந்துருவோமா? கொடுத்ததுல தப்பு இருக்கு சார். 761 832 ரூபா கொடுத்தா என்ன தப்பு? உணவுப்படி உங்க ஆட்சி கொடுக்கல, கடந்த ஆட்சியில கொடுத்தது. ஒரு நாளைக்கு 50 ரூபா ஏறும். 832 பிளஸ் ஒரு 50 ரூபா ஏறிச்சுன்னா 882 ரூபா. அவ்வளவுதான் சம்பளம் ஏறும். உங்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இல்ல அது இல்ல அது மாவட்ட ஆட்சியர் நிர்ணயம் பண்ணிட்டாரு. அதற்கான காலக்கெடு மற்றபடி வழங்கக்கூடிய நாள் அது அறிவிக்கப்படல. அதுதானே உங்களோட குற்றச்சாட்டா இருக்குது. எப்பயுமே மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சா உடனே கொடுக்கணும், அவ்வளவுதான். மாவட்ட ஆட்சியர் ஒரு சம்பளம் அறிவிச்சாங்கன்னா அதை உடனே கொடுக்கணும் தான் அதோட பொருள். அது வந்து பின்னாடி கிடையாது. ஆனா இப்ப உங்க கோரிக்கை ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்லாம் கிடையாது. அது இல்ல ஆனா நிறைவேற்றப்படக்கூடிய சூழ்நிலை எதிர்காலத்துல என்னைக்கோ ஒரு நாள் வரும்ன்றது கிடையாது. இப்போ நான் நிறைவா பாரதி கோரிக்கை நிறைவேற்ற சூழல் இருக்குன்னா அவங்க ஒத்துக்கிட்டு எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இதான் பேச்சுவார்த்தை நடத்தணும், இந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றும், இந்த கோரிக்கை எல்லாம் டைம் எடுக்கும்னு சொன்னாலும் இந்த போராட்டம் முடியாது. ஓகே, நிறைவா தோழர் பாரதி உங்ககிட்ட கேட்கறது, 2 ஆட்சிகளில் நீங்க போராட்டம் நடத்தியிருக்கிறீர்கள். கடந்த ஆட்சியில் அளித்த வாக்குறுதிகள் என்ன நிறைவேற்றப்படவில்லை, இந்த ஆட்சியில் என்ன முதலில் நிறைவேற்றப்பட்டால் நீங்கள் அந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவீர்கள்? பணி நிரந்தரம், மகப்பேறு விடுப்பு, இன்னைக்கு நியாயமான சம வேலைக்கு சம ஊதியம், இதை கொடுத்தாங்கன்னா நாங்கள் போராட்டம். இந்த வேலைக்கு ஈக்குவல்னா தூத்துக்குடி மாநகராட்சிக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் ஒரே ஊதியங்கிறீங்களா? சம வேலைக்கு சம ஊதியம்னா இல்ல, பர்மனன்ட் தொழிலாளிக்கு 1 லட்சம் சம்பளம், பர்மனன்ட் தொழிலாளிக்கு 1 லட்சம் சம்பளம், எங்களுக்கு 19,000 சம்பளம், 2 பேரும் ஒரே வேலை தான், அவங்களோட எக்ஸ்ட்ரா செய்வாங்க. இல்ல தூய்மை பணியாளர்களே பெர்மனன்ட் ஸ்டாஃபுக்கு அவ்வளவு சம்பளம் இருக்கா? ஆமா ஆமா. ஓ ஓ பணி நிரந்தரம் பண்ணா அரசு 2 பேருக்கு ஒரே வேலை தான், சம்பளம் வேற. ஆனா இருக்கிறாங்க, பணி நிரந்தரம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு ஈக்குவலா கொடுக்கணும்னு சொல்றீங்க? இருக்காங்க. சென்னையில வந்து 29,443 தொழிலாளர் இருக்காங்க. விதவிதமா இருக்காங்க. தனியார் போனவங்க, நிரந்தர தொழிலாளி, அரசு ஊழியர் தனித்தனியா இருக்காங்க. ஓகே, நன்றி தோழர் பாரதி. அதாவது பணி நிரந்தரம் அண்டு அந்த மகப்பேறு விடுப்பு இரண்டையும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த ஊதியம் ஆகியவற்றை வழங்கினால் இந்த போராட்டம் வாபஸ் பெறப்படும். அதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் முன்னெடுப்பையும் அரசு விரைவில் முன்னெடுக்கும் என நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வாழ்த்துக்கள். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு மற்றொரு விவகாரங்களோடு சந்திக்கலாம். நன்றி.